bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navache. So இதோட என்ன பார்க்க போறோம்னா பறந்து போ இந்த படத்தோட வந்துட்டு மூவி ரோல் தான் பார்க்க போறோம். ஏன் இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இந்த படம் பார்த்தீங்களோ மறக்காம 1000 வியூஸ் வந்துட்டு கீழே சின்ன ரிவ்யூ வந்துட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பறந்து போ மேபி எல்லாரும் இதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் ராம் சார்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு ஜாலியான, அதே நேரத்தில் அவரு என்ன ஒரு மெசேஜ் சொல்லுவார். ஓகே, அவர் படத்துல தான் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும்ல, அது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு போற போக்குல ஒரு காமெடியா ஜாலியா ஃபன்னா சொல்லிடலாம், படத்துல காமிச்சிடலாம். அந்த மாதிரி அந்த விதத்துல அவர் சொல்ற ஆளே கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா கட்டுறது தமிழ் எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்துட்டு ஓஜி அப்படின்னு சொல்லலாம். இன்டென்ஸ்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்புறம் தரமரியா இருக்கட்டும். ஓகே, ஸோ தரமெல்லாம் என்னோட ஃபேவரட் கண்டிப்பாக சொல்லுவேன். நல்லா ஸ்டாரி ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா, அந்த பேசுகிற டைலாக் விதத்தில் தான் அந்த காமெடி ஃபன்னு ஹியூமரு சிரிப்பு மூட்டுற மாதிரி அந்த டைலாக் டெலிவரி அந்த மாதிரி இருக்கும். தவிர்த்து அந்த காமெடி அப்படின்னு இருக்காதுங்க. காமெடி அப்படின்னு மட்டும் செப்பரேட்டாக இருக்காது படத்தில். ஓகேவா, அவங்க பேசுகிற அந்த விதங்கள், டைலாக் பேசுகிற விதங்கள் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஹியூமரிஸ்டிக்காக இருக்கும்னு தவிர்த்து காமெடின்னு இருக்காது படத்தில். அப்புறம் தங்க மீன்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த படத்துலையும் அப்படித்தான். இன்னைக்கு வந்து அந்த அப்பா மகள் வந்துட்டு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பேசுற அந்த விதம் வந்துட்டு ஒரு மாதிரி காமெடியா சிரிப்பு மூட்டுற மாதிரி இருக்கும், ரைட்டா. பட் இந்த மாதிரி ஒரு படம் வந்து டைரக்டர் ராம் சார் கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா அவ்வளோ ஃபன்னா, அவ்வளோ ஜாலியா, ஒரு மாதிரி அப்படியே லைட்டா ஹட்டட்டா, எதுவுமே நம்ம போட்டு யோசிக்கிற மாதிரி சீரியஸா, லைக் வந்து ரொம்ப அழுவ வைக்கிற மாதிரி அப்படி டென்ஸ்டா இருக்க வைக்காது. ரொம்ப கூலா ஜாலியா அப்படி ரிலாக்ஸ்டா இருக்கும் படம். அந்த படத்துக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், லைக் வந்துட்டு படத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அது லொக்கேஷன்ஸா இருக்கட்டும், அந்த மலையை காட்டுவாங்க, அந்த பையன் ஒருத்தன் இருப்பான், அவன் பையன் பின்னி இருப்பான் ஆக்டிங்ல செம்மையா இருக்கும். அவரு கூட சேர்ந்து மிர்ச்சி சிவா வந்துட்டு பின்னி இருப்பாரு. லைக் வந்துட்டு இந்த கேரக்டர் அவரை தவிர்த்து பண்ண முடியாது. வேற ஆர்டிஸ்ட் பண்ணா கூட அந்த காமெடி கொண்டு வருது நேச்சுரலா, அந்த காமெடி அந்த விதம் வந்துட்டு கொண்டு வருது வந்துட்டு வேற ஆர்டிஸ்ட்னால பண்ணியிருக்க முடியாது. நிஜமா சொல்ல போறான், அதுக்கு பெஸ்ட் வந்துட்டு சிவா தான். சரிங்க, அவர் பேசுற ஸ்டைலே அந்த காமெடி சிரிப்பு மூட்டுறோம், ரைட்டா, சிரிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அவர் பேசுற விதம் லைக் வந்து சிரிக்க வைக்கணும்னு அப்படி இருக்காது. லைக் அவரோட நேச்சுரலே அப்படிதான். அதே மாதிரிதான் இந்த படத்துல அந்த அப்பா கேரக்டரும் வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட் நடிச்சனால்தான் அவங்க அப்பா கேரக்டரே லைக் வந்துட்டு எலிவேட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா, அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னு கண்டிப்பா சொல்லுவேன் அவர் நடிச்ச விதம். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபா வந்துட்டு கிரேஸ்னு சொல்லிட்டு ஒரு லேடி நடிச்சிருப்பாங்க, அவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அஞ்சலின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அவங்க கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அஞ்சலி தான் வந்துட்டு அவங்க ஒய்ஃபா நம்ம சிவாவோட ஒய்ஃபா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, இருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த பேரு. பட் அவங்களுக்கும் செம்ம கேரக்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் நடிச்சிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க பேசுற கான்வர்சேஷன் இருக்குல்ல, பேசிக்கிற விதம் வந்துட்டு அதே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பு மூட்டுறோம். லைக் வந்து சிரிப்பு வந்துடும். ஓகேவா, நம்மளுக்கு அது ஃபன்னா தெரிஞ்சிடும், ஃபன்னா இருக்கும். சரிங்க, படம் முழுக்க அந்த மாதிரி ஃபன். பட் வந்துட்டு அது எவ்வளவுதான் அந்த ஃபன் எலிமெண்ட்லாம் சுத்தி இருந்தாலும், படம் முழுக்க இருந்தாலும், அப்படி கலர்ஃபுல்லா இருந்தாலும், ஸ்ட்ராங்கா ஒன்று இருக்கு, பேரண்டிங். ஓகே, பேரண்டிங் பத்தி பேசுறாங்க. லைக் வந்து இது வந்து ஆப்வியஸ்லி இது ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். எப்படி வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல வந்து 3 BHKன்னு வந்துட்டு சொல்லியிருப்போம். அது வந்துட்டு காமெடி எலிமெண்ட் தவிர்த்து ரொம்ப அது இதைதான் அப்படின்னு சொல்லிட்டு ராவா இருக்கும். இந்த வீடு பற்றி தான், இந்த வீடை வாங்குறது தான், எப்படி வீடை வாங்குறோம், எதுக்கு அந்த வீடு முக்கியம், எதுக்கு அவசியம், எதுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஃபன் அப்படி கான்ட்ராஸ்ட் இல்லை, அந்த மாதிரி ஒரு மெசேஜும் இருக்கு. பட் இது ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, ஃபன்னா இருக்கும். ஏன்னா சீரியஸா சொன்னா லைக் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, கனெக்ட் ஆகும். பட் நல்ல வேலை சீரியஸா சொல்லல என்னைய பொறுத்த வரைக்கும். ஒரு மாதிரி எமோஷனலா லைக் ஜாயா இருக்கு, ஜாய்ஃபுல்லா இருக்கு இந்த படம். ஓகே, அந்த கலரா இருக்கும், எடுத்த விதமா இருக்கும், மேக்கிங்கா இருக்கட்டும், எடுத்த விதம் அந்த படத்தோட கலரா இருக்கும், கலர் பேட்டர்ன்டா இருக்கணும், டோன்ஸா இருக்கட்டும். லைக் வந்து நம்ம விஷுவலா பார்க்கும்போது நம்மளுக்கு அதே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுது அந்த படத்தை பார்க்குறப்போ. சரிங்களா, பேரண்டிங் பத்தி தான் மெயினா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எப்படி பிள்ளை என்ன பிள்ளை பசங்க வந்து அப்பா அம்மா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா, அப்பா அம்மா என்ன தெரிஞ்சுக்கணும் பசங்களை பத்தி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த காமெடி எலிமெண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த எடுத்த விதமும் அந்த யோசிச்ச விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல அப்படி சொல்ல போனா. சரிங்க, ஆப்வியஸ்லி நான் ஒரு பேரண்ட்ஸா இல்லை, பட் நான் கிட்ஸா இருந்திருக்கேன். ஸோ கிட்ஸா இருக்கணும் பார்க்கும்போது லைக் வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் வந்துட்டு
ஏன்னா வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைலு நான் கடந்து வந்தது வேற. லைக் வந்து ரொம்ப சீரியஸாகவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப சோகமாக அந்த மாதிரி இல்லை. எல்லாமே மிடில் கிளாஸ் தானே, எல்லாமே மிடில், எல்லா உணர்ச்சியும் மிடிலாக தான் இருந்துச்சு என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்துல சில சீன்ஸு, சில கட்டங்கள் நான் வரும்போது, சில பார்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆகணுச்சு, அவ்வளவுதான். சரிங்க, பெருசா கனெக்ட் ஆகல. பட் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாயா இருந்துச்சு, சிரிப்பா இருந்துச்சு. ஓகேவா, சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுவும் வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம் கிடையாது. நீங்க அந்த எமோஷனா இருக்கட்டும், அந்த எமோஷனை கனெக்ட் வந்துட்டு நீங்க தியேட்டர்ல பார்த்தாலும் செம்ம கனெக்ட் ஆவீங்க, டிவில பார்த்தாலும் செம்ம கனெக்ட் ஆவீங்க, போன்ல ஓடிடில ஃப்ரீயா இருக்கும் பார்த்தா கூட நீங்க அந்த கனெக்ட் ஆவீங்க, சிரிப்பீங்க, ஜாயா இருக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ண பாருங்க. யார் வேணாலும் இந்த படம் வந்துட்டு ஆல் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும். முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா கனெக்டா இருக்கும். நிறைய காட்சிகள் வந்துட்டு கனெக்ட் ஆகும் நம்புறேன். ஸோ யாரும் அந்த படம் பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆச்சு, இல்ல படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next one. That's an F1. Take care. Bye.